ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எக் பப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் விரவி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அளவுக்கு கொஞ்சம் திக்காக பேஸ்ட்டாக கலக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே சின்ன தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வத்தத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் இப்படி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. 2 முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை பாதியாக இப்போ கட் பண்ணிக்கோங்க. முட்டை இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை 4 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. 4 உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை உருட்டி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம். இதேமாரி 4 சப்பாத்தியும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டி எடுத்தோடனே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதை மேலே தடவி விட்டுக்கோங்க. எல்லா இடம் படும்படி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த சப்பாத்தி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே 4வது சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். எடுத்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. சைடு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ தின்னாக உருட்ட முடியுமோ அவ்வளோ தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தோம்னா நம்ம ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் உள்ளது நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இதை ஸ்பைசஸாக பொரித்து எடுத்துக்கலாம். டீ கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ஓரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை நடுவில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே முட்டை வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதேமாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஓரத்தில் கட் பண்ணி எடுத்தோம்ல, இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு மீதி இருக்குதுல்ல, இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் டிப் பண்ணி அதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க.
பாருங்கள், எண்ணெய் எப்படி மேலே மேலே கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம் இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஈஸியாக எக் பப்ஸ் இது ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். கடையில் வாங்குறதோட இப்படி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்ட பிறகு 2 நிமிஷம் பொரிய விடுங்க, எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம பேக்கரி ஸ்டைல்லையே பப்ஸ் இப்படி ரெடியாக நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். பேக்கரி ஸ்டைலில் எக் பப்ஸு வீட்டிலே செய்யுங்க. இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் செய்யலாம். பாருங்கள், ஓரத்தில் கட் பண்ணோம்ல, இதையும் ஸ்பைஸியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. டீ கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த எக் பப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.